ரீசெண்டாக பிளாஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருந்தேன். அதில் நடிச்சிருந்த அந்த பிரீத்தி முகந்தன் பொண்ணு செம்மையாக நடிச்சிருந்துச்சு. அது போக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் ஆகிடுச்சு. அண்ட் உங்ககிட்ட கேட்டிருந்தா வரையலாமா வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இது ட்ரீமியார் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். தமிழில் டுட்டோரியல் வீடியோஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனல் மட்டும் தான் இருக்குது. நான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டுட்டோரியல் வீடியோஸை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். என்னப்பா இது ஐஸ் எப்படி வரையுதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட கண் வரையும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண் ரொம்ப ஷேப்பாக அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகிருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்ததுனால சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டு. ஸோ இப்போ நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆசரோடைய 0.7 இந்த பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலை இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு படத்தை வரையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்தி முகந்தனுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் லெஃப்ட் சைடில் பாதி படம் இருக்குது, ரைட் சைடில் பாதி இருக்குது. பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் அதிக ஃபேஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம காமிக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஐஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வரைகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கண் வரையலாம். ஸோ கண் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட லைன்லேருந்து தான் வரைஞ்சிட்ருக்கேன். அண்ட் நம்ம அந்த கண் வந்து வரையும் போது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ஷேப்பாக இருந்ததால் ஈஸியாக வரைய முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னென்ன அந்த லைன்ஸை வந்து எங்கெங்கே வந்து ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த லைனோடைய அந்த லைன்ஸ் வந்து நான் எப்படி இழுக்கிறேங்கிறத பாருங்கள். அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், நம்ம கரெக்டாக வரையலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே நான் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நான் லைன் வந்து போட்டு உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து தெளிவாக போட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் ஐ பால் வரைஞ்சாச்சு, அதுக்குள்ளே இருக்கிற கேப்புக்கும் நான் லைன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் தான் கைஸ். நான் அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. லைன் போட்டு நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, அந்த லைனை பாருங்கள். அதுக்குள்ளே நான் எவ்வளோ கேப் விட்டுருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கனாலே என்ன மாதிரி சேம் நீங்கள் வரையலாம். எல்லாரோட கண்ணு கீழே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கான ஏரியாஸ்க்கு நான் வந்து பிளாக் கொடுக்கல, லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐஸ் வந்து வரையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற ஒரு ஐப்ரோ வந்து வரையலாம். ஐப்ரோக்கு முன்னாடி நம்ம ஒரு லைன் வரையணும். கண்ணுக்கு மேலே எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ மீதி கண்ணை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மெத்தட் வச்சு வரையலாம். இப்போ ஐப்ரோ வந்து பாருங்கள். ஸோ எந்த இடத்துல நான் லைன் போடுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த சேனலோடைய அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 3 விதம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஐப்ரோட வித்து, ஸோ அதாவது ஐப்ரோ எப்படி பட்டையாக இருக்கா இல்லை சப்பையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லைன் வந்து நான் போட்டு ஜாயின் பண்ணுறேன். லைன் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இங்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எதுக்கு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா லைன் போடும் போது நம்ம வந்து தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா லைன்ஸ் தப்பாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஐஸ் வரைஞ்சிட்டேன். இந்த ஐஸ்குள்ளே நீங்கள் என்னென்ன கவனிக்கணும்னு பாருங்கள். இந்த நோஸ்க்கு இடையில இந்த கேப்லாம் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். அண்ட் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐப்ரோவோடைய சைஸ் பாருங்கள். இது பெருசாக இருக்குது, இந்த ரைட் சைடில் இருக்கிறது பெருசாக இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐப்ரோடைய ஸ்டார்டிங் அட் எண்டிங் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெட்டுதா. ஸோ பாருங்கள், இந்த கண்ணோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து இது வெட்டும். ஸோ இந்தாண்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக இருக்கிற ஐஸ், அதாவது ரைட் சைடில். ஸோ இப்போ வந்து கீழே பாருங்கள், நான் கீழே லைன் போடுறேன். அது ரெண்டுமே ஈஸியாக ஜாயின் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐ வரையிறத வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம போகலாம். அண்ட் இந்த ட்ராயிங் நான் வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூக்கு வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டோட்டலாக எல்லா ட்ராயிங்குமே வந்து பார்த்திங்கனாக்கா மூக்கு வரைகிறது ரொம்ப ஈஸி தான். பட் அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எப்படிங்கிறத வீடியோக்குள்ளார சொல்கிறேன். இப்போ நம்ம நோஸை வரைகிறதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்திங்கன்னா அந்த ஷேடிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான லைன்ஸ் வந்து நான் வந்து சும்மா லைட்டாக போட்டுட்டு அப்புறம் ஸ்கேல் நான் எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். கண்ணோட ஸ்டார்டிங்கில் இருந்து வைக்கிறேன். ஸோ சாரிப்பா, கொஞ்சம் ஜூம் கீழே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல நான் ஸ்கேல் வச்சு எவ்வளோ லைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே லைன் எப்படி கரெக்டாக வரணும், நமக்கு சைஸ் வரணும் அப்படின்னாக்கா நான் போடுற இந்த லைன்லாம் போடுங்க. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நோஸோட லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு வந்து எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறாமல் வரையணுங்கிறதுக்காக நான் போடுறேன். அண்ட் தென் நம்ம இப்போ 2 சைடில் போட்ட அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம நோஸ்க்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூக்கோடைய ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரவுண்ட் போடும்போது நமக்கு என்ன அப்படின்னாக்கா லைன்ஸ் நம்ம எங்கே போய் ஜாயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோஸ் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன ஷேடிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். அப்புறம் அந்த ஷேடோஸான அந்த லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த லிப்ஸ் வரையும் போது எனக்கு வந்து என்னென்னமோலாம் தோணுச்சு.
பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த லிப்ஸை வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏன்னா அந்த லிப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஷேப் ஆகட்டும், ஸோ அதோடைய அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்ன தான் ஏஐ கிரியேட் பண்ணதாக இருந்தாலும் பட் அந்த லிப்ஸை நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அந்த லைன்ஸ்லாம் போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. வரைகிறதுக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. நினச்சாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லிப்ஸை நம்ம எப்படி வரையணும் அப்படின்னாக்கா, சேம் நம்ம இப்போ நோஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், அதாவது என்ன நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற லைன் மட்டும் நம்ம கேப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நோஸுக்கு எப்படி ஐஸில் இருந்து நம்ம அளவு பண்ணுமோ அதே மாதிரி அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்லையும் எடுக்கணும். லிப்ஸோட எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐஸில் எங்கே மீட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம நோஸுக்கு கீழே எடுத்த லைனில் இருந்து இப்போ நம்ம லிப்ஸோடைய ஸ்ட்ரக்சரோடைய லைன் வந்து நம்ம வரையணும். மேலே இருக்கிற லைன் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிற லிப்ஸு கீழே இருக்கிற லிப்ஸுன்னு 2 லிப்ஸாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அண்ட் இந்த கீழே இருக்கிற லிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா பெருசாக இருக்கிறத நம்ம பெருசாக காமிச்சா தான் நம்ம வந்து பார்த்தோன்னா லிப்ஸ் வந்து கரெக்டாக வரும். நம்ம பசங்க மைண்ட் செட்லாம் வேறு எங்கேயோ போவோம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள், எந்த இடத்துல எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் லைன்ஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறது கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த லிப்ஸ் வரைகிறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸோட ஷேப் வரைய போகிறேன். ஸோ இந்த ஷேப் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டோட்டலாக நம்ம கண்ணுலாம் மூக்கு அப்புறம் இந்த லிப்ஸ்லாம் வரைஞ்சிருப்போம். ஸோ அதுக்கு சைடில் இருக்கிற இந்த இப்போ புருவம் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னுடைய லைன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நானே வந்து கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த புருவம் இங்கே இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் என்னோடய ஃபேஸ் ஷேப் வந்து இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி முகுந்தனுடைய ஃபேஸ் ஷேப் வந்து நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ அதை நான் எப்படி நான் க்ளீனாக வரைஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே நீங்கள் பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஃபேஸ் ஷேப் வரைகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைஞ்சதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் ஐப்ரோவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படிலாம் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணி நான் எப்படி நான் வரைகிறேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா மூக்குக்கு பக்கத்தில் ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு ரவுண்டே போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் தான் நமக்கு வந்து ஃபேஸ் ஷேப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே நம்ம வந்து லைன்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லைன்ஸ் ஜாயின் பண்ணும்போது லைன்ஸோடைய அந்த வளைவு எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் அது எப்படி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி நம்ம எழுத்துக்க வேண்டியது தான். ஸ்டார்டிங்கில் வராது, எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வராது, போக போக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியே கண்டினியூவாக வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அடுத்த பார்ட் வந்து லைன் எப்படி போகுது அப்படிங்கிறத கவனித்து நம்ம வந்து லைன்ஸ் போட்டோம்னாலே ஃபேஸ் ஷேப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வரைகிறது நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கனாலே போதும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இயர் வரைகிறதுக்கு கொஞ்சம் பிளேஸை விட்டுட்டு நம்ம ஃபேஸ் ஷேப்பை வரைஞ்சி முடியாச்சு. இவ்வளோ தான் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீத்தி முகுந்தனோட காது வரையலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த பேப்பரில் வந்து கொஞ்சம் இடம் வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஆனால் காது நான் வரைகிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த முடி வரையும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடம் பத்தலை. பட் இந்த காது வரையும் போது ஒரு சில சின்ன விஷயம் இருக்குன்னு அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உள்ள லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பாருங்கள், நான் சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காது வரைகிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் இந்த காது நம்ம வரையலாம். நம்ம எப்பவுமே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு வரைஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஜூம் பண்ணி வரைகிறப்ப தான் எந்த பார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கிற லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். காதோடைய அவுட்டர் சைடு நான் வரையில. உள்ளே இருக்கிற லைன்ஸ், அதுக்கடுத்த லைன்ஸ் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரைஞ்சிக்கிறேன். என்னோடய பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பத்தல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் இந்த இடத்துல முடி வரும். ஸோ இவ்வளோ தான் காது நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் வரையலாம். ஏரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷேப் வரைகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா எப்படிலாம் அப்சர்வ் பண்ணி அந்த லைன்ஸு கேப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து ஏர் வரையலாம். பட் ஏரோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரக்சர் மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபேஸ் ஷேப்பு இதுக்கு முன்னாடி வரைஞ்ச பார்ட் இவ்வளோ தான் நீங்கள் க்ளீனாக வரைஞ்சாலும் நமக்கு வந்து ஹேர் இல்லை சரியாக இல்லை அப்படின்னாக்கா அது அவங்களோட ஃபேஸ் மாதிரியே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பிரீத்தி முகுந்தன் வந்து எப்படி வரைகிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் ஒன்று போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டிராயிங் வந்து வரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மாட்டேங்க. அதனால எனக்கு வந்து என்ன வரைகிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது உங்களுக்கு பிடிச்சதை சொல்கிறேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை நான் வரைகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பாய்.